வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு 234 Ways. இன்னைக்கு நம்ம ஷோல ரிவ்யூ பண்ண போற வண்டி இசுசு, அதாவது ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர், இந்தியால புதுசா லான்ச் பண்ணிருக்க MU7 பத்தி தான். இசுசு இவங்களோட மார்க்கெட் ஜப்பான் அண்ட் தாய்லாந்து அண்ட் யூரோப்ல நிறைய கண்ட்ரில இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் இருக்கு. அண்ட் இவங்க வந்து ட்ரக்ல வந்து ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம், அண்ட் பிக்கப் ட்ரக்லயும் கூட. இவங்க தாய்லாந்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டை இந்த செக்மெண்ட்லயும் பிடிச்சிருக்காங்க, எஸ்யூவி செக்மெண்ட்ல. இப்போ இந்தியாவில் இருக்க மற்ற மேனுஃபேக்சர் எஸ்யூவிக்கு காம்படிட்டிவா இந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டிக்கு இந்தியன் மார்க்கெட்ல காம்படிஷன் கொடுக்குற வண்டிகள் என்னன்னு பார்த்தோம்னா யோசாங், ரெக்ஸ்டன் அண்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனர் அண்ட் ஃபோர்டோட எண்டவர். இந்த வண்டிகள்லாம் இந்த வண்டி ஈக்குவல்ல அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ இத புதுசா லான்ச் பண்ணிருக்கிறதுனால இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த ஷோல ரிவ்யூ பண்ண போறோம். இதோட ஃப்ரண்ட் போஸ்டர் பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இவங்க ஒரு நல்ல டிசைன் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா எஸ்யூவி அப்படின்னாவே அந்த காரை டிசைன் பண்றது, அதோட லுக் அவுட்புட் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நிறைய மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து இந்த கார்ல ஒரு நல்ல அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. சோ அது வந்து நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது இந்த கார். அண்ட் இதோட ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது நல்ல மாசாவும் நல்ல மஸ்குலராவும் பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிரில் நிறைய குரோம் பினிஷ் பண்ணிருந்தாலும் இதோட சில்வர் கலர் பெயிண்டிங் அது கூட ஆட் பண்ணது ரொம்பவே ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குது. நம்ம நிறைய எஸ்யூவில ஹெட்லைட்ஸ் பார்த்திருப்போம், ரொம்ப பெருசா ரொம்ப போல்டா கொடுப்பாங்க. இந்த வண்டியில அப்படி இல்லாம ரொம்ப சின்னதா ரொம்ப காம்பாக்டா கொடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இதோட லைட்டிங் பவர் கொஞ்சம் கூட குறையாம நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. அண்ட் இதுல ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸும் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நமக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்குது. அண்ட் நார்மலா இண்டிகேட்டர் எல்லா வண்டியிலும் வர மாதிரி தான் இதுல பொசிஷன் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப சின்னதா இருக்கு, ரொம்ப காம்பாக்டா இருக்கு. நார்மலா நிறைய எஸ்யூவில நம்ம பார்த்திருப்போம், ஆஃப் ரோடிங் நிறைய பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அதோட பம்பர் ஒரு ஓவல் பினிஷ்ல தான் கொடுப்பாங்க. பட் இந்த வண்டி எஸ்யூவியா இருந்தாலும் அதோட லுக் கொஞ்சம் கூட குறையாம நல்ல ஸ்போர்ட்டிவாவும் நல்ல போல்டாவும் கொடுத்திருக்காங்க. சேம் டைம் அதோட ஹைட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில நிறைய ஆஃப் ரோடிங் ஏரியால நான் ஓட்டி பார்த்தேன். அப்ப கூட இதோட ஃப்ரண்ட் பம்பர் என்னதான் ஒரு பள்ளம், என்னதான் ஒரு மேட்ல ஏத்தினாலும் அதோட ஃப்ரண்ட் பம்பர் டச்சே ஆகல. அதுக்கப்புறம் இதோட ஃபாக் லேம்ப் நல்ல ஏரியால பொசிஷன் பண்ணிருக்காங்க, இதனால நமக்கு விசிபிலிட்டி நல்லா கிடைக்குது. எஸ்யூவி ஹைட்டா பம்பர் பண்ணிருந்தாலும் அதோட விசிபிலிட்டி கம்மியாகாம நல்ல கிளீனா பினிஷ் கொடுத்திருக்காங்க. எஸ்யூவி அப்படின்னாவே அதோட என்ஜின், அதோட சிசி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால என்ஜின் ஹீட் ஆகுறது ரொம்ப சீக்கிரமா ஹீட் ஆகும். அதை கூலிங் சீக்கிரமா பண்றதுக்காக எல்லா மேனுஃபேக்சரும் அதோட ஏர் இன்டேக் எங்கெங்கெல்லாம் அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி ஒரு நல்ல ஷோவா பண்ணுவாங்க. இந்த வண்டியிலயும் அதே தான், அவங்க ஏர் இன்டேக் இந்த பானட் மேலேயே கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும் ஒரு ஸ்டைலிஷாவும் அண்ட் சேம் டைம் ஏர் நிறைய உள்ள ஃப்ளோ ஆகுற மாதிரி பெருசாவும் டிசைன் பண்ணிருக்காங்க. ஓவராலா நம்ம ஃப்ரண்ட் இந்த பம்பர், இந்த கிரில், அந்த இன்டேக் எல்லாமே பார்க்கும் போது ஒரு டீசென்டான லுக்காகவும் நல்ல ஒரு ஸ்டைலிஷாவும் பண்ணிருக்காங்க. இந்த சைட் போஸ்டர் பார்க்கும் போதே தெரியும் நல்லா மாசிவா நல்லா போல்டா பண்ணிருக்காங்க. இதோட லென்த் கிட்டத்தட்ட 4955 mm டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது இதோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் டிரைவ்ல பார்க்கலாம். அண்ட் இதோட ஹைட் 1805 mm கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல கரெக்டான ஹைட்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்யூவி ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் ஹேண்டில் பண்றது கஷ்டமான ஒரு விஷயம். இது கரெக்டான ஹைட்ல தான் டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட அலாய் வீல் 16 inch டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்திருக்காங்க. இதோட ORVM நல்ல பெருசா நல்ல போல்டா இருக்கு. நம்ம உள்ள இருந்து டிரைவ் பண்ணும்போது இதோட மிரர் பெருசா இருக்கிறதுனால கிளீனா ஜட்ஜ் பண்ண முடியுது. ஏன்னா எஸ்யூவிக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த ORVM மேலேயே இண்டிகேட்டர் வந்துருது. ஸோ இது ஒரு நல்ல டிசைன் கூட. எல்லா வண்டியிலயும் இப்போ வர வண்டிகள்ல எல்லாமே இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. அண்ட் இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா குரோம் பினிஷ்ல கப் கொடுத்திருக்காங்க. இது நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு. அண்ட் இதோட டோர் லீவர் எல்லாமே குரோம் பினிஷ்ல வருது. இதோட ஃபுட்போர்ட் மேட் பிளாக்ல ஒரு பினிஷ் இருக்கு. இந்த ஒயிட் பாடிக்கும் அந்த ஃபுட்போர்ட் பார்க்கும்போது நல்ல மேட்ச் ஆகுது, நல்ல கிளீனான ஹைட்லயும் இருக்கு. ஃப்ரண்ட்ல என்ன ஹைட் இருக்கோ சேம் ஹைட் சைட்ல இருந்தாதான் நம்ம பள்ளமேட்ல போகும்போது சைட் டச் ஆகாம இருக்கும். சேம் அவங்க நல்ல ஹைட் தான் சைட்லயும் கொடுத்திருக்காங்க. அண்ட் சேம் டைம் அந்த ஃபுட்போர்ட் நம்ம உள்ள ஏறதுக்கும் நல்ல வாட்டமா இருக்கு. ஏன்னா சில எஸ்யூவிகள் ஃபுட்போர்ட் ஹைட்டா இருக்கிறதுனால நம்ம அதுல ஏறதுக்கே கஷ்டப்படுவோம். பட் இந்த வண்டியில அப்படி இல்லாம ஒரு கரெக்டான ஹைட் கொடுத்திருக்காங்க.
இது ஃப்ரண்ட் பம்பரையும் மேனேஜ் பண்ணுது, நம்ம சைடு ஹைட்டையும் கரெக்டான ஒரு பேலன்ஸ் பண்ணுது. இதோட ரியர் ஏரியா நம்ம பார்க்கும்போது எல்லா எஸ்யூவிலையும் வர மாதிரி தான் இதோட கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியலனாலும் அந்த எஸ்யூவிக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல கடைசியில வர கிளாஸ் பிக்சர் தான், அது ஓபன் பண்ண முடியாது நம்மளால. இதோட டாப்ல பார்த்தோம்னா ரூஃப் ரைஸ் மாதிரி ஒரு சின்ன டிசைன் வருது. ரூஃப் ரைஸ் நார்மலா நடுவில் கேப் வரும், இதுல அந்த மாதிரி இல்லைனாலும் அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அது லுக் பாக்குறதுக்கு. இது ஓவராலா அந்த பாடி கலர் என்னமோ அதே தான் அதுலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட வீல் பேஸ் என்னன்னு பார்த்தோம்னா 3050 mm கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல வீல் பேஸும் கூட. வீல் பேஸ் அதிகமா இருந்தா சம்டைம்ஸ் நம்ம நடுவில் டச் ஆகிற ப்ராப்ளம் வரும். பட் இது வரைக்கும் நான் இந்த வண்டியை டெஸ்ட் டிரைவ் பண்ணதுல பாட்டமும் சைடும் எங்கேயுமே டச் ஆகல. ரியர் லுக் ரொம்ப சிம்பிளாவே பண்ணிருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி ஹெட்லைட்ஸ் எவ்வளவு சின்னதா இருந்ததோ சேம் தான் பின்னாடியும் அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப பெருசான டெயில் லைட்ஸ் ஒன்றும் இதுல இல்ல. பட் இருந்தாலும் அதோட இண்டிகேஷன்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்கு. நம்ம பின்னாடி இருந்து வரவங்களுக்கு நம்ம இண்டிகேட் பண்றது கிளீனா அவங்களுக்கு விசிபிள் ஆகும். இதோட டெயில் லைட் ரெட் லைட் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு ஸ்ட்ரைப் நல்லா கொடுத்துருக்காங்க. இதோட இண்டிகேட்டர் ரிவர்ஸ் லைட் எல்லாமே சின்ன சின்னதா இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியுது ஈஸியா. அண்ட் ஓவராலா இது பின்னாடி ஒரு வைப்பர் வருது. இந்த வைப்பர்ல இதோட ஸ்ப்ரேயர் சிங்கிள் ஸ்ப்ரேயர் வருது இந்த வண்டிக்கு. அண்ட் ரூஃப் ஸ்பாய்லர்ல ஒரு லைட் வருது. சோ இது ஓவராலா பின்னாடி இருந்து இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு கிளீனான லைட்ஸ் பொசிஷன் பண்ணிருக்காங்க. நம்ம பார்க்கும்போது தெரியும் ரொம்ப பிளைனா இருந்தாலும் ஒரு டீசென்டான லுக் இருக்கு. அண்ட் சேம் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பின்னாடியும் நல்ல ஹைட்டா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா தெரியும் ஃப்ரண்ட் வீல் மேட்லயும் பேக் வீல் பள்ளத்துலயும் இருக்கு. அப்படி இருந்தும் கூட இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கு. நம்ம இதுல ஒரு 7 பேர் கண்டிப்பா டிராவல் பண்ணும்போது கூட இதோட கிளியரன்ஸ் கம்மியாகாது. கிட்டத்தட்ட இதே ஹைட் தான் ஃபாலோ ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா நல்ல பூட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். நம்ம ஒரு 2-3 சூட்கேஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸா தான் பண்ணிருக்காங்க. வேணா நம்ம பேபி சீட் யூஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் கிடைக்கும். பட் மத்த எஸ்யூவி கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸ் பூட் ஸ்பேஸ்னே கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டி நார்மலா அவங்களோட லோகோ இசுசுவோட லோகோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைட்ல இது என்ன மாடல் MU7 அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலா நம்ம ரியர் லுக் பார்க்கும்போது நல்ல பேக்கேஜ்னு சொல்லலாம். நல்ல ஒரு டீசென்டான ஒரு காம்பாக்டான லுக் கொடுத்திருக்காங்க. இன்டீரியர்ல நிறைய விஷயம் சிம்பிளா இருந்தாலும் பட் எல்லா விஷயமும் நமக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட உட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க நிறைய ஏரியால. அது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. நார்மலா உட் ஃபினிஷ் கொடுத்தாவே அதுக்கு கிளியர்ல இல்ல கிளாசியா தான் கொடுப்பாங்க. பட் இதுல ஒரு மேட்ல இருக்கிறதுனால நல்ல ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க, பார்க்கும்போது தெரியுது. அண்ட் அதோட வெண்ட்லாம் குரோம் ஃபினிஷ் ஒரு சின்ன லைன் வருது எல்லா 4 வெண்ட்லயுமே. ஃப்ரண்ட்ல இருக்கிற 4 வெண்ட்ல சைட் டோர் பார்க்கும்போது அதோட லீவரும் குரோம் ஃபினிஷ் வருது. அண்ட் இங்க இருந்தே நம்ம 4 விண்டோவையும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஸ்விட்சஸ் இங்க இருக்கு. அண்ட் இது ஆட்டோமேட்டிக் மிரர் அப்படின்றதுனால இந்த மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் ஓபன் அண்ட் க்ளோஸ் பட்டன்ஸும் இந்த ஏரியாலயே இருக்கு. அண்ட் வண்டியோட சென்டர் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் பட்டன்ஸ் இந்த இடத்துல இருந்தே நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த வண்டியோட மீட்டர் ஏரியால பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு. நார்மலா இப்ப வர நிறைய வண்டிகள் டிஜிட்டல் நீடில் டைப் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுலயும் அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் தான் டிஜிட்டல்ல யூஸ் பண்ணிருக்காங்க, மற்றபடி எல்லாமே நீடில்ல தான் இருக்கு. இந்த வண்டியில என்னென்ன நம்மளால டிரைவ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க முடியும், என்னென்ன இண்டிகேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா RPM மீட்டர் அண்ட் ஸ்பீடோ மீட்டர் எல்லா வண்டிலையும் வர மாதிரி தான் இதுல நீடில் டைப்ல வருது. அண்ட் இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் வருது அப்படின்றது ஆவரேஜ் மைலேஜ் அண்ட் இவ்வளவு லிட்டருக்கு இவ்வளவு மைலேஜ் வந்திருக்கு அப்படின்றதையும் இங்க இண்டிகேட் பண்ணுது. சோ இதனால இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம டிரைவ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்குதுன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிரைவிங் ஸ்டைலையும் நம்ம மாத்திக்கலாம். அண்ட் ஃபியூல் கேஜ், ஓடோமீட்டர், அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றது இங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ரொம்ப ஹையா போதா இல்ல கோல்டா இருக்கா, அது என்னென்ன நீடில் டைப்ல இங்க கொடுத்துருக்காங்க அதையும் நம்மளால பார்த்துக்க முடியும். இதுல யூஸ்ஃபுல்லான நமக்கு என்னென்ன இண்டிகேஷன்லாம் தேவையோ எல்லா இண்டிகேஷனும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் வீல் அதோட பொசிஷன் நல்லா இருக்கு. நம்மளால பொசிஷன் சேஞ்ச் கூட பண்ணிக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்திருக்க பினிஷ், அதோட ரெக்ஸின் பினிஷ் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு.
பட் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இது மேல வர கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எதுவுமே இதுல இல்ல, ரொம்ப பிளைனா இருக்கு. இதுல இசுசு அவங்களோட பிராண்டோட நேம் குரோம் பினிஷ்ல இருக்கு. அண்ட் இந்த ஏரியால நம்ம பார்த்தோம்னா இதோட டச் ஸ்கிரீன் சிஸ்டம் நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ஒரு நல்ல பெரிய மானிட்டர்னே சொல்லலாம். இதோட மானிட்டர் வந்து நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. இதோட டச்லாம் அவ்வளவு கிளீனா ஒர்க் பண்ணுது. அண்ட் இதுல ரிவர்ஸ் கேமரா நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது அதுல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம ரிவர்ஸ்ல எப்பவுமே வண்டி எடுத்தோம்னா அதுக்கு வார்னிங் லைன் ஒன்னு இருக்கும். எல்லா கேமராலையும் இப்ப வர வண்டிகள் எல்லாத்துலயுமே இருக்கு. மேபி நம்ம எதனா டச் பண்ண போறோம், ரொம்ப க்ளோசர்ல இருக்கோம்னா அது வார்னிங் பீப் சவுண்டும் வரும். அதோட லைன்ஸ் வச்சு நம்மளால, ஏன்னா கிரீன் எல்லோ ரெட் அப்படின்னு ஒரு 3 லைன்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளால டிஸ்டன்ஸ் ஜட்ஜ் பண்ண முடியும். இதுல அது இல்லாம ரொம்ப பிளைனா கொடுத்திருக்காங்க. அதனால எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு பிட்வீன் பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கும் நமக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஜட்ஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் இதோட மியூசிக் பிளேயர் ரொம்ப குவாலிட்டியா இருக்குன்னே சொல்லலாம். இத மியூசிக் நம்ம கேட்கும் போது அதோட எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கு. அப்புறம் அது கீழே கொடுத்திருக்க ஏசி கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அகைன் எல்லா வண்டியில வர மாதிரி ரெகுலரா இருந்தாலும் இந்த வண்டியை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஸ்விட்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அது கீழே டிஃபாகர் ஸ்விட்ச் ஒன்னு கொடுத்திருக்காங்க. மேபி நம்ம விண்ட்ஸ்கிரீன் ஃபாக் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம அந்த ஸ்விட்ச் மூலமா அதை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஆப்ஷன் சொல்லலாம். அண்ட் நம்ம கூலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இங்க ஒன்னு இருக்கு மேல. சோ அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னு சொல்லலாம். இது பக்கத்துல வர இதோட ரீடிங் லைட்ஸ் செப்பரேட்டா இருக்கு. அதாவது டிரைவர் சைடுக்கும் கோ டிரைவர் சைடுக்கும் செப்பரேட்டான ஸ்விட்சஸ் வருது. அண்ட் டோர் ஓபன் பண்ணும்போது லைட் எரியறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஸ்விட்சஸ் கொடுத்திருக்காங்க. அது நல்ல பெருசா நல்ல போல்டா இருக்கு. நமக்கு சில கார்ல லைட்டிங் பத்தாம இருக்கு. பட் இந்த வண்டியில அந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது, ஏன்னா கிளீனா இருக்காது. இந்த வண்டியோட சீட்ஸ் நல்ல குவாலிட்டியாவும் நல்ல ப்ராடாவும் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பண்ணிருந்தாலும் டிரைவர் சைட்ல வர சீட்ல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. அது ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம். மத்தபடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுல அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்புறம் ரெண்டு சைட்லயுமே நம்மளால ஹெட் ரெஸ்டர் கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். அண்ட் இதுல வர எல்போ ரெஸ்டர், ஏன்னா எல்போ ரெஸ்டர் டிரைவர் சைட்ல கண்டிப்பா நிறைய டைம் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷலி கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் சின்னதா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய கியர், அதாவது ஃபர்ஸ்ட் கியர் தேர்ட் கியர் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கையை இங்க இருந்து நவுத்தி தான் பண்ற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் பெருசாவும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்போ ரெஸ்டர் சின்னதா இருக்கிறதுனால இதோட ஸ்டோரேஜ் பிளேஸும் அதே மாதிரி தான். ரொம்ப பெருசா ஒன்னும் சொல்ல முடியாது, ஒரு சின்னதா ரொம்ப குட்டியா தான் இருக்கு. இதுல ரொம்ப மத்த வண்டிகள்ல வர மாதிரி இதுல இல்ல. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் நல்ல பொசிஷன் இது. ஏன்னா சில வண்டிகள்ல ஒரு டிஃப்ரெண்டான பொசிஷன் கொடுப்பாங்க, அதனாலே நமக்கு ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல அந்த மாதிரி இல்லாம ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. இதோட மிடில் ரோல நம்ம உட்காரும் போது ஃபுல் சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயம் இதோட லெக் ரூம் அண்ட் நீ ரூம் சொல்லலாம். நம்ம ஃப்ரண்ட்ல எவ்வளவு ஸ்பேஷியஸா அவங்க கொடுத்திருக்காங்களோ சேம் சைஸ் தான் பின்னாடியும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதனால நம்ம லாங் டிரைவ் போகும்போது ரொம்பவே கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் நம்ம ரெஸ்ட் பண்ற இந்த சாயர் இந்த ஏரியா பார்த்தோம்னா கரெக்டான ஆங்கிள் நம்ம ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ற அளவுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. சில வண்டிகள்ல நேரோவா கொடுக்கறதுனால நம்மளால லாங் டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பா பேக் பெயின் வரும். பட் இதுல அந்த மாதிரி இல்லாம ஒரு கிளீனான இது கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஏரியா நம்ம பார்க்கும்போது எல்போ ரெஸ்டரும் இதுல கொடுத்திருக்காங்க அடிஷனலா. நம்ம வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். அப்படி நம்ம 3 பேர் டிராவல் பண்றோம் மிடில் ரோல்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ண முடியாது. சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்டரும் இந்த இடத்துல கிடையாது. அதுக்கப்புறம் இதோட ஹெட் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸா இருக்கு. ஹைட்டா இருக்கிறவங்க இந்த வண்டியில டிராவல் பண்ணா கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். டச் ஆகிற ஃபீல் இருக்காது, அந்த ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃபீல் கூட இருக்காது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ரீடிங் லைட் செப்பரேட்டா வருது. இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க, அந்த சைட்ல இருக்கிறவங்க செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்டும் அதே மாதிரி தான் செப்பரேட்டா இருக்கு. இதோட ஏசி ஃபேன் அட்ஜஸ்டர் இந்த வண்டியில இருக்கு. அது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா சில வண்டிகள்ல ஏசி ஃபேன் அட்ஜஸ்டர் செப்பரேட்டா வராது. பட் இதுல அட்ஜஸ்டர் கொடுத்திருக்கிறதுனால நம்ம ஃபேன் எவ்வளவு ஸ்பீட் வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டோர் சைட்லயுமே கப் ஹோல்டர் செப்பரேட்டா வருது. சோ இது வந்து ஒரு டிஃபரெண்டான பொசிஷன் சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த வண்டியில இந்த மாதிரியான பொசிஷன் பார்த்தது இல்ல. இதுல ஒரு டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியாவோட ஸ்பேஸ் அவங்க யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இங்க உட்கார்றவங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கணும்ன்றதுக்காக. சோ அதனாலதான் என்னமோ ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த ஏரியால அவங்க லொகேட் பண்ணிருக்காங்க. ஓவராலா மிடில் சீட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்ற ஃபீல் நமக்கு கிடைக்குது. இந்த வண்டியோட தேர்ட் ரோ, அதாவது பேபி சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீட்ல நான் உட்காந்துட்டு இருக்கேன். இது பேபி சீட் அப்படின்னு சொல்ற மாதிரியே இதோட ஹைட், இதோட அகலம் எல்லாமே சின்னதா தான் பண்ணிருக்காங்க.
ஒன்னும் பெருசான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பெரியவங்க இதுல உட்காந்துட்டு போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன பார்க்கும் போதே ஃபீல் ஆகும். ஏன்னா இதுல உட்காரும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. இதுல தனித்தனியா ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க இங்க, அண்ட் 2 சைட்ல கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மத்தபடி தேர்ட் ரோல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. ஆனா கிட்ஸ் உட்காந்துட்டு போறதுக்கு கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் இந்த வண்டியை இப்போ டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டி அவுட்லுக்ல இருக்கிற கிராண்ட் லுக் உள்ள இல்லனாலும் இன்டீரியர்ல நிறைய விஷயங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லியா பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வண்டியில வர மியூசிக் பிளேயர் அண்ட் ஏசி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கு பாக்கிறதுக்கு. நம்ம சீக்கிரமா கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. பட் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி இந்த வண்டியை நம்ம வாங்குறதுக்கு இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா பினிஷ் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஓவராலா இந்த வண்டியோட கேபின் நம்ம பார்க்கும் போதே ரொம்ப காம்பாக்டா ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம டிரைவ் பண்ணும் போது கேபின் ரொம்ப ஹைட்டா இருந்ததுன்னா நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பா கிடைக்காது. பட் சில கார்ல இந்த செக்மெண்ட்ல இருக்க கார்கள்லயே நம்மளால ஃப்ரண்ட் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா மிரர் கொடுப்பாங்க. இந்த வண்டியில அப்படி இல்லாம நம்ம சீட்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்மளால கிளீனா ஜட்ஜ் பண்ண முடியுது. எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு ஃப்ரண்ட்ல போற வண்டிக்கும் நமக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றது ஜட்ஜ் பண்ண முடியுது. சோ அது ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் இந்த வண்டியில. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற டிராபிக்ல நம்ம ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த வண்டியோட கேபின் நாய்ஸ் ரொம்ப சைலண்டா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட டர்போ சவுண்ட் நம்ம வெளியே இருந்து கேட்கும் போது அதிகமா இருந்தாலும் நம்ம வண்டிக்குள்ள டிரைவ் பண்ணும் போது ஒரு கொஞ்சம் நாய்ஸ் கூட உள்ள கேட்காம ரொம்ப சைலண்டா அது மெயின்டைன் பண்ணுது. சோ இது வந்து ஒரு பெரிய பிளஸ். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் இந்த வண்டியில. அண்ட் இதோட பிரேக்கிங் அதை பத்தி தான் ஸ்பெஷலா சொல்லணும். இந்த மாதிரியான காருங்களுக்கு நம்ம ஹை ஸ்பீட்ல பிரேக் பண்ணும்போது இதோட பாடி ரோல் இல்ல இதோட ஜர்க் ஃபீல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கிளீனா ஒரு கரெக்டான பிரேக்கிங் பிளஸ் நம்ம என்னதான் ஹை ஸ்பீட்ல பிரேக் பண்ணாலும் வண்டி வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஆகாம ஸ்கிட் ஆகாம ஸ்பெஷலா பிரேக்கிங் இருக்காது இந்த மாதிரி பெரிய வண்டிகளுக்கு. ஏன்னா ஹெவி லோடுன்றதுனால கான்டாக்ட் அதிகமா இருக்கும். பிரேக் ஷார்ப்பா இருந்தா தான் வண்டி நிற்கும். இந்த வண்டியில அந்த இதுக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து ரொம்ப கிளீனா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பாடி ரோல் பத்தி சொல்லணும்னா அது ஒரு நல்ல டிசைன் சொல்லலாம். ஏன்னா இந்த சாசி வந்து ரேலி காரங்களுக்கு பண்ற அந்த டெக்னாலஜில இருந்து தான் இந்த வண்டிக்கும் பண்ணிருக்காங்க. சோ அதுல இருந்து அவங்க எடுத்த ஃபீட்பேக்ல ஒரு நல்ல ஒரு சாசி இந்த வண்டிக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம ஹைவேல டிரைவ் பண்ணும்போதும் சரி, சிட்டில நிறைய பள்ளமேட்ல நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம அந்த ஏரியால டிரைவ் பண்ணும்போது கூட அந்த உள்ள உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பாடி ரோல் ஃபீல் ரொம்பவே கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஃபீலிங்கே ரொம்ப இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஷன், நல்ல ஒரு சாசி டிசைன் கொடுத்திருக்காங்க. இதோட ஹேண்ட்லிங் ஹை ஸ்பீட்ல ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளா ஹேண்டில் ஆகுது. சேம் டைம் இதோட ஸ்டேரிங் வீல் ஹெவியா ஃபீல் ஆகல. ஒரு இந்த வண்டிக்கு என்ன ஃபீல் வேணுமோ அதே ஃபீல் இருக்கு. ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல. பட் சில டைம்ல அண்டர் ஸ்டேர் ஆகுற ஃபீல் கொஞ்சமா இருக்கு. சில மட் ஏரியால கொஞ்சம் அதிகமான மட் ஏரியால ஃபாஸ்டா போனாலும் இல்ல அதிகமான மட் ஏரியால நம்ம கொஞ்சம் ரேஷா ஓட்டினா அண்டர் ஸ்டேர் ஆகுற ஃபீல் இருக்கு. மத்தபடி ஓவராலா இதோட ஹேண்ட்லிங் பேக்கேஜ்ல சாட்டிஸ்பேக்ஷனா பண்ணிருக்காங்க. இதோட ரியர்ல வர ஏசி நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க தனியா ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதை பிரஸ் பண்ணனா பேக்ல வர ஏசியோட வெண்ட்டை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வண்டியோட கியர் லீவர் பொசிஷன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இந்த எல்போ ரெஸ்டர் கொஞ்சம் பெருசு பண்ணிருந்தாங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் அது கொஞ்சம் சின்னதா இருக்கு பாக்குறதுக்கு. பிளஸ் நம்ம எல்போ நம்ம சப்போர்ட் பண்ணும் போதும் அது ஃபீல் ஆகுது ஈஸியா. கியர் லிவர் ஹைட்டா இருக்கு, கரெக்டான ஒரு பொசிஷன்ல இருக்கு. மேபி அவங்க எல்போ ரெஸ்டர் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வண்டியோட ஏசி பத்தி சொல்லணும். ஏசி நார்மலாவே இந்த மாதிரியான வண்டிகளுக்கு கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இந்த வண்டியில அந்த ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இல்ல. நம்ம என்னதான் ஹாட்டான வெதர்ல ஏசி யூஸ் பண்ணாலும், ஏன்னா இப்ப இருக்கிற கிளைமேட்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஏசி ஆன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும் கார் உள்ள கூலிங் ஆகிறதுக்கு. பட் இதுல ஆன் பண்ண உடனே அதோட கூலிங் ஃபீல் ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு கிடைக்குது. சோ இசுசு நார்மலாவே அவங்களோட குவாலிட்டி எல்லாருக்குமே தெரியும். என்ஜின் அண்ட் ட்ரக் பண்றதுல அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். இந்த என்ஜின் அதே மாதிரி தான் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் கொடுத்திருக்காங்க. நம்ம ஹைவேல டிரைவ் பண்ணும் போதும் அகைன் சிட்டில டிரைவ் பண்ணும் போதும் அது லேக் இல்லாம செகண்ட் கியர் அண்ட் தேர்ட் கியர்ல மூவ் பண்ணா கூட இந்த மாதிரியான ஒரு பெரிய வண்டி மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இந்த வண்டியில அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாம என்ன கியர்ல நம்ம மூவ் பண்ணாலும் லேக் இல்லாம வண்டி மூவ் ஆகுது. அதுதான் இதோட பிளஸ்ன்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு.
அண்ட் இந்த வண்டி கியர் டு கியர் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நார்மலா சில வண்டிகள்ல பெட் புஷ் அதோட ஃபீல் அதிகமா இருக்கும், ஜர்க் ஃபீல் அதிகமா தெரியும். ஆனா இதுல அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எதுவுமே இல்ல, கிளீனா இருக்கு. நம்ம என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா பண்ணிருக்காங்க. நம்ம வண்டியை டிரைவ் பண்ணும்போது சஸ்பென்ஷன் என்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம ஹைவேல டிரைவ் பண்ணும்போதும் சரி இல்ல சிட்டில டிரைவ் பண்ணும்போதும் சரி சஸ்பென்ஷன் நல்லா ப்ராப்பரா ஒர்க் ஆகுனாதான் நமக்கு நல்ல ஹேண்ட்லிங் கிடைக்கும். அதாவது நம்ம கார் சில கார் வந்து ஃபுல் லோடட்ல இருக்கும்போது தான் சஸ்பென்ஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகும், சில கார் வந்து ஃபுல் லோடட்ல இல்லனாலும் சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும். பட் இந்த வண்டி லோட்ல இருக்கும் போதும் சரி இல்ல ஒரு 2 பேர் டிரைவ் பண்ணாலும் சரி இதோட சஸ்பென்ஷன் ஒர்க்கிங் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க நிறைய ஃபீட்பேக் ரேலில இருந்தும் பிளஸ் ட்ரக்ல இருந்தும் எடுத்ததை வச்சு இந்த காருக்கு நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியோட கிளட்ச் பத்தி சொல்லணும்னா எஸ்யூவில வர காருங்கள்ல இந்த வண்டிலயும் ஒரு ஸ்மூத்தான கிளட்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டிராபிக்ல டிரைவ் பண்ணேன் இந்த வண்டியை. பட் இருந்தாலும் கிளட்சோட ப்ராப்ளம் எனக்கு ஃபீலே ஆகல. ஏன்னா நிறைய காருங்கள்ல கிளட்ச் யூஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரியான டிராபிக்ல. பிளஸ் இந்த வண்டி ஸ்பெஷலா சொல்ல போனா இவங்க இன்னும் ஆட்டோமேட்டிக்ல லான்ச் பண்ணல இந்தியால, அவங்க மேனுவல் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கம்பல்சரி இந்த வண்டியை வாங்குறவங்க எல்லாருமே கிளட்ச் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இருந்தாலும் இந்த வண்டியோட கிளட்ச் ரொம்ப ஸ்மூத்தா ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாம ப்ராப்பரா ஒர்க் பண்ணுது. இந்த வண்டியில நிறைய பிளஸ் அண்ட் சில விஷயங்கள் மைனஸ் கொடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் அவங்க கொடுக்க தவறி இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஸ்டேரிங் வீல் மேல கண்ட்ரோல்ஸ் இல்லாம இருக்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த வண்டியை யூஸ் பண்ணும்போது. நார்மலா இப்ப வர நிறைய ஸ்டார்டிங் செக்மெண்ட்ல இருக்கிற வண்டிகள்ல இருந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் சுவிட்சஸ் வருது. பட் இதுல அது இல்லாம இருக்கிறது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றது, மத்தபடி சில விஷயங்கள் நம்ம வால்யூம் அண்ட் ப்ளூடூத் எது யூஸ் பண்ணணும்னாலும் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. அவங்க அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்து கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆன் த ஹோல் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் நான் பண்ணதுல ஒரு டென்ஷன் ஃப்ரீ கார்னே சொல்லலாம். நம்ம இப்ப இருக்கிற டிராபிக்ல வண்டி ஓட்டும் போது கண்டிப்பா அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது, அப்பதான் நம்மளால கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இவங்க எல்லா விஷயத்திலயும் நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ணதுனால இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு, ரொம்பவும் நல்லா பண்ணிருக்காங்க. MU7 என்ஜின் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னா 2999 cc 4 சிலிண்டர் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். இவங்க இன்னும் இந்தியால ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதோட டார்க் 360 Nm டார்க் ஃப்ரம் 1800 to 2800 RPMல. இது ஒரு ஹைடெக் VGS டர்போ டீசல் என்ஜின். இந்த டர்போவோட சவுண்ட் வெளியே அதிகமா இருந்தாலும் நம்ம கேபின்ல கண்டிப்பா கேட்காது. அண்ட் இதோட மைலேஜ் சிட்டில 9 ஹைவேல 12.81 கம்பெனில கிளைம் பண்றாங்க. நமக்கு கிட்டத்தட்ட அது கிடைக்கிறதுனால அரௌண்ட் 11 கிட்ட நம்ம கண்டிப்பா இந்த வண்டியில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட எக்ஸ்-ஷோரூம் பிரைஸ் 19,69,000ல ஆரம்பிச்சு 22,31,000 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு வண்டியோட உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Sharat Kumar.